நாகம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகம் தான் அதிகமாக தென்படும். அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம். இங்கெல்லாம் இலை அசைஞ்சாலே ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மரத்தை பாருங்களேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னே அவங்க இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினாங்க. ஒரு ஓடு போல் அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி இருக்காங்க. சிட்டுக்குருவியோடைய சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. சிட்டுக்குருவி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது என்ன முட்டைங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். சாமி வந்து ரொம்ப பழமையானவராக தெரிகிறாருங்க. பாண்டியர் காலத்தோடைய அந்த ஆவுடை பார்த்தீங்கன்னாவே தெரியுது. சாமியோடைய உத்தரவோடு கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே இறங்கி தான் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். அப்பாடி பயங்கரமாக இருக்குங்க. இதில் இருக்கிறதுனால பிடாரியம்மன் சொல்லிட்டீங்க. ஆனால் அது பிடாரியம்மன் கோவில் இல்லை, அது வந்து சிவனாலயம். சிவங்களுக்கு என்ன பேர்னு தெரியல. மாமாவும் காலமாயிட்டாங்க. பாலாலயம் பண்ண எந்த எப்ப பண்ணானே தெரியல. பாலாலயம் இங்க இருந்து ஏதோ அம்மன் சிலை இருக்கு. ஓகே ஓகே, கோயில் இங்கே இருக்கு. அதாவது அங்கே ஆய்வு பண்ணியதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள் சரியாக வந்து அதை எடுத்து வைக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், மகாவீரர் சிலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இதில் கிடக்க பாருங்க. அந்த இடத்துல இருக்குதான் கோவில். ஆனால் அதோடைய கற்கள் வந்து பாருங்கள், இதெல்லாம் கோவிலுடைய கற்கள். ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருந்திருக்கு, அதான் அக்ரகாரம் இருந்திருக்கு. இதெல்லாம் பெரிய கோவிலுடைய பெரிய கட்டுமான கற்கள், சின்னதாலாம் கிடையாதுங்க, ரொம்ப பெருசு. பாருங்கள், இது என்னவாக இருக்கும், இது வந்து பானத்தோடைய ஒரு பகுதி மாதிரி தெரியுது பாருங்கள். இது கோவில் கல் கிடக்குதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, கோவில் இடிந்து அப்படியே கிடக்கு. ஒரு அம்மன் திருமேனிக்கு இங்கே வர்றதுக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு தாடி போல் வந்திருக்குங்க இந்த இடம். இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம், இப்போ இங்கே ஒரு அஸ்திவாரம் இருக்குது பாருங்கள். வா, அசைக்கவே முடியல. ஆனால் பானத்தோடைய மேல் பகுதி மாதிரியே இருந்தது. கொஞ்சம் எடுக்க வந்தால் வால் தெரியுது பாருங்கள். பாருங்கள், வால் தெரியுதா? அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தியோடைய முன்புறம் இப்படி இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய அஸ்திவாரத்துலேருந்து கோவில் இடிஞ்சிருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. வணக்கம். இங்கே ஒரு கோவில் இருக்குல்ல, இங்கே இருக்கா சிவன்? இந்த கோவில் இல்லை, இது ஐயனார் கோயிலா? இங்கே ஒரு ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குல்ல, இடிஞ்ச நிலையில் உள்ளே தான் இருக்கா? இதுக்குள்ளேங்களா? சரி, ஓகே ஓகே. ஏன் அப்படி இருக்குது? இல்லை, ஊரில் வேறு சிவன் கோயில் இருக்கா? இதுதான் ஊர். எங்கேருந்து ஊர் எங்கே இருக்குது வீடெல்லாம்? ஓ, 1/2 கிலோமீட்டர் உள்ள. இங்கெல்லாம் வீடெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. சரி, அன்பு தானே எல்லாம் செய்த நேரலுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இறையூர், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம், அங்கே இருக்கிற இறையூர். இந்த வந்திருக்கிற கோவில் பேரே வந்து பார்த்திங்கன்னா இறையூர் சிவன் கோவில். சரிங்களா? இந்த ஊரில் வேறு எதுவும் சிவன் கோவில் கிடையாது. ஒரு காலத்தில் வீடுகள் இங்கே இருந்து சுற்றுச்சூழல்கள் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது ஒரு 800-1000 ஆண்டுக்கு முன்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து காடு தாங்க, அதாவது முள்ளுக்காடு. எனக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காமாட்சி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. இதுதான் ஊருக்கு போகிற சாலையம். நான் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொடங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா ஊரே ஆரம்பிக்குது. இங்கே ஃபுல்லாக வயல்வெளியும் இந்த காடும் தான் இருக்குது. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், உள்ளே இறங்கி வந்ததும் நானே ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காத்திருந்தேன், யாராவது வருவாங்களா அப்படின்னு. 10 நிமிஷத்துக்கு மேலே காத்திருந்ததுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டோன்னே அவங்க இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டினாங்க. பாதை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கோவில் வந்து ஒரு நண்பர் நமக்கு வந்து தகவல் கொடுத்தாரு, அதன் பேரில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். பயங்கரமாக இருக்குல்ல, ரொம்ப அமைதிங்க. இது சாதாரண ஒரு காடு கிடையாது, கருவேல காடு. ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பயங்கரமாக இருக்குது. கோவில் தெரியுமா எதுக்குள்ளே இருக்குது? அந்த காட்டை ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். பா, எப்படி இப்படி வச்சுருக்குறாங்க. ஊரில் இந்த வருடம் ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலம் விட்டு வெட்டுவாங்களோ அதுபோல் இருக்குமோன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கோவிலுக்கான இடம், இதை வெட்டக்கூடாது அப்படின்ட்டு விடுவாங்க. தெரியுதுங்களா எப்படி இருக்குன்னு? இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு தெரில இந்த காடு. இங்கே பாருங்களேன், இங்கே விறகு கூட யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நம்ம போன பெரும்பாலும் கோயில்களில் இது போல் தான் இருக்கும். பாருங்கள் எப்படி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா? வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இறையூர் சிவன் ஆலயத்துக்கு தாங்க போகிறோம். சாமி எப்படி இருக்காருங்கிறத போய் பார்ப்போம். சாமி தெரியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கோவிலுடைய கற்கள் ஒரு பெரிய ஆலயமாக இருந்து இடிந்த ஒரு நிலை. இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள் கோவிலுடைய கற்கள் எல்லாமே தெரியுதுங்களா? ஒரு ஓடு போல் அமைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி இருக்காங்க. போ சாமியோடைய தலையிலேருந்து பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா தெரிகிறாரு. இந்த மரத்தை பாருங்களேன். என்னப்பா இந்த மரத்துக்கு சாதாரண ஒரு மரம் தானேப்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இது. எப்பயுமே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சதுக்கப்புறம் அந்த பொருளையோ அந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடத்தையோ நம்ம பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு முள்ளுக்காடு. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சிவன் ஆலயம் இருந்து இடிஞ்ச நிலையில் அந்த அஸ்திவாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா சாமியை அப்படியே அமர வச்சுருக்குறாங்க. சொச்சோ, ஆனால் பூஜைகள் நடந்துருக்கு, எப்போன்னு சொல்ல முடியாது. ஆனால் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் அந்த நடக்கிற பாதைகள் மட்டும் கூட்டி சுத்தமாக வச்சுருக்குறாங்க. தெரியுதுங்களா? கோவில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. கோவில் வந்து கருங்கல்லாலையும் செம்புராங்கல்லாலையும் இந்த கோவில் வந்து ஆயிருக்கு. இரட்டை பலிபீடம் இருந்திருக்கு பாருங்க. இப்போ கோவில் இவ்வளோ தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் இந்த ஊர் மக்கள் வந்து சாமிக்காக இந்த ஓடு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறது நல்லாவே தெரியுது. உள்ளே போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு குனிஞ்சு போனோம் அப்படின்னா இங்கெல்லாம் இலை அசைஞ்சாலே ஒரு மாதிரி இருக்குங்க. நான் ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கேன். என்னென்ன சவுண்டு கேட்குதுன்னு பாருங்கள். சின்ன சின்ன பறவையிலேருந்து பெரிய பறவை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுடைய அந்த மொழி பரிமாற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்குது. சிட்டுக்குருவியோடைய சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்குது. சிட்டுக்குருவி இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, சாமியை பார்ப்போமா? இதுதான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாசலாக இருக்குது. உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்தே காமிக்கிறேன். என்னென்ன சாமி இருக்காங்க அப்படின்னா விநாயகர் இருக்காங்க. சிவபெருமானை வந்து சதுர ஆவுடையில் புதஞ்ச நிலையில் இருக்கார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 சப்தகன்னிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. தெரியுதுங்களா? நமக்கு நேராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் இருக்காங்க. தெரியுதா? வந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம். நம்மளும் ஊர் மக்கள் வேறு யாரும் வந்தாங்கன்னா இந்த கோவிலை பற்றின தகவலை கேட்போம். பாடி இந்த ஓடு போட்டிருக்காங்க. போட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்ச நிலையில் எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? ஏதோ ஒரு உள்ளம் அந்த இதை காப்பாற்றணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா கோவிலுடைய நிலை இன்றைக்கி வந்து ரொம்பவே மோசம். அஸ்திவாரம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட அஸ்திவாரம் அப்படியே இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள், அந்த அஸ்திவாரத்தில் அப்படியே சாமிகளை எடுத்து வச்சுருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கருவறைகள் வந்து தெரியுது. இது ஒரு வேளை மண்டபமாக இருக்கலாம். இது வந்து கருவறை மாதிரியான அமைப்பில் இது இல்லை. அதனால் இது மண்டபமாக இருக்கலாம்.
நம்ம வந்து சாமியை பார்க்க வந்தோம். சாமி வந்து ரொம்ப பழமையானவராக தெரிகிறாருங்க. சாமியோடைய அந்த நிலை வந்து அந்த அளவில் இருக்குது. இந்த இடத்துக்கு ஒரு அணையா விளக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்க, ஓடு அமைப்பில் வச்சு விளக்கேற்றிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த முறை இங்கே வந்து ஒரு அணையா விளக்கு வைக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். ஒரு விளக்கும் ஒவ்வொரு கோவிலுக்கு போகுது அப்படின்னா அந்த இறைவனுடைய அருள் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பொருள் போகாதுங்க. இரட்டை விநாயகர் இருக்காங்க. என்ன காரணமாக இருக்குன்னு தெரில. ஒருத்தர் வந்து கருவறையில் இருந்திருக்கணும், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்க வாய்ப்பு இருக்குது. பாண்டியர் காலத்தோடைய அந்த ஆவுடை பார்த்திங்கனாவே தெரியுது. ஆவுடை நல்ல நிலையில் இருக்குது. ருத்ரபாகம், அதாவது பானத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் சாத்திக்கிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து எண்ணெய் சாத்தாத நிலையில் இருக்குது. ஆனால் வழிபாடு இருக்குது. பச்சை சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா கலையில் எல்லா சாமிக்குமே. ஏதோ ஒரு நல்ல மனுஷன் இல்லை இந்த ஊர்லேயோ யாரோ வந்து ஒரு வழிபாட்டில் இருக்குது. கோவில் வந்து அங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கே பாருங்கள், தெரியுதா? அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போ எத்தனை நிலைகளாக கோவில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. சாமியோடைய உத்தரவோடு கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே இறங்கி தான் அங்கே போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்க்க முடியும். போகிறதுக்குள்ளே யாரையாவது சந்திப்போம், இந்த ஊரை சேர்ந்தவங்கள. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, அவர் வண்டியில் அண்ணா கேட்குதா? அண்ணே, அம்மா அம்மா கேட்கல. ஏன்னா அவங்களுடைய அந்த டிவிஎஸ் 50 சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சவுண்டு. கோவிலுக்கு 2 வரலாறு இருக்கும். ஒன்று கல்வெட்டின் அடிப்படையில் இருக்கிற ஒரு வரலாறு, சரிங்களா? கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலைதலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசைகிற மாதிரி ஒன்று சவுண்டு கேட்கும். அப்படின்னா தலைவர் போடுறாருன்னு அர்த்தம். பாருங்க அப்படி இருக்கு. 2 வரலாறு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டின்படி வர வரலாறு, தெரியுதுங்களா? இங்கே ஒரு சன்னதி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு சன்னதி இருக்குது. ஒரு வரலாறு கல்வெட்டின்படி வர வரலாறுங்களா. இன்னொரு வரலாறு வந்து பார்த்திங்கன்னா செவி வழி செய்தி. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை இருக்கும். இந்த கோவிலுக்குன்னு கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும். ஏன்னா இந்த கோவிலுக்கு சம்மந்தமான வேறு எங்கேயாவது ஒரு கோவிலில் இந்த கோவிலுடைய தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். பாடி பயங்கரமாக இருக்குங்க. இடமும் பயங்கரமாக இருக்குது, கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதை எப்படி நான் இதை காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து நம்மளை ஒரு அமைதியான சூழலையும் வைக்கும். யாராவது தனியாக வந்தாங்க அப்படின்னா பல விஷயங்களை வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. என்ன காரணம், ஏன் சுத்தம் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, நாகம் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகம் தான் அதிகமாக தென்படும். இந்த நாகம் தான் அதிகமாக தென்படும், தெரியுதுங்களா? இது பார்க்க சின்னதாக தெரியுங்களா? இது வந்து ஒரு நல்ல பாம்பு குட்டியாக கூட இருக்கலாம். இதுதான் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து வரும். பல முறை பார்த்துருக்கேன். கால் வைக்கும் போதோ நீங்கள் இந்த மாதிரியான கோயில்களுக்கு போகும்போதோ இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு அழகாக போகணும். கோவில் வந்து கொஞ்சம் புதைந்த நிலையில் இருக்குது. பாருங்கள், எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அதனுடைய 2 வரிகள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போன மாதிரி இருக்குது. நான் நிற்கிறது கருவறையா இல்லை கோவிலுடைய பின்புறமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு பெரிய கோவில்னு மட்டும் நல்லா தெரியுது.
இன்னும் கோவிலோட அடுக்குகள் அப்படியே இருக்குது. ஏதோ வண்டி சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா அடுத்தது யாராவது வந்தாங்கன்னா தகவல் கேட்கணும். இந்த கோயில் ஏன் இப்படி இருக்குது, எதனால் இன்னும் பராமரிக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு. இது அரசு சேர்ந்த கோவிலா இல்லை ஊருக்கு பொதுவான கோவிலா அப்படிங்கிறத விசாரிக்கணும். ஏதோ ஒரு வண்டி வருது, கேட்போமா? அண்ணே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, அப்படியே இருங்கண்ணே, இதோ வரேன். நல்ல வேலை, புல்லட்டில் போயுமே நம்ம கூப்பிட்றது அவர் காதுக்கு விழுந்துருச்சு. ஆனால் அவங்க டிவிஎஸ் ஃபிஃப்டியில் ரொம்ப இறைச்சல் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால அவங்க காதில் விழலைன்னு நினைக்கிறேன். ஓ, அண்ணா வணக்கம். எதுவும் முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா? சரிங்கண்ணே, நல்லது. என் பேர் சேதுபதி, நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இந்த மாதிரி கோவில்களுக்கெல்லாம் வந்தது உண்டு. இப்போ பக்கத்தில் கீரனூர், சென்னையப்பட்டி, வடக்கு பாறைப்பட்டி இது மாதிரி ஊர்களுக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி கோவில், இடிஞ்ச கோயில் பார்க்க. இதை பற்றி நான் தகவல் தெரியுமாண்ணா? பிடாரியம்மன் கோயில். இது பிடாரியம்மன் கோயிலா? பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு, வெள்ளிக்கிழமை பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. இது சிவன் கோயில் இல்லைண்ணா? உள்ள சிவன் இருக்கு. சிவன் கோயில் இதுவா? இதில் தான் ஒன்று எடுத்தாங்க, மகாவீரன் எடுத்தாங்க, சிலை எடுத்தாங்க. அது மகாவீரர் வேறு, அது வந்து புத்தம் வந்து சம்மந்தமானது. அது ஒன்று தான் இங்கே எடுத்தாங்க. இது வந்து சிவன் கோயில் கிடையாது. இது வந்து பிடாரியம்மன். இது வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு சொடிகருப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு இல்லை, இது யார் சொன்னா உங்களுக்கு இது சிவன் கோயில் இல்லை பிடாரியம்மன் கோயில்? பிடாரியம்மன்கிறது இன்ன வரையும் நாங்கள் வழிபட்டுக்கிட்டு நீங்கள் வழிபடுறீங்க, அதுதான். இது சிவனாலயம். கிராமத்து ஐயர் இருக்காரு, இங்கே இருக்காரு. சிவனாலயங்கிறது இது இல்லை, இங்கே என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறேன் சார். கண்டுபிடிக்கல, அவங்க வந்து இந்த பாதை யூனிவர்சிட்டி வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்து ஒரு செலவுன்னு பார்த்தாங்க, அங்கே கிடக்கு. சரி, மற்றபடி நமக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே தான் சிவன் இருக்காருப்பா. உள்ளே போயிருக்கீங்களா? நம்மளாம் போல கும்பிடுவாங்க. பட் ஆனால் அதுக்கு ஐயர் தனியாக வந்து பார்த்து. நீங்கள் இந்த ஊர் தானே? உள்ளே போனதில்லை? போயிருக்கேன், முன்னாடி போயிருக்கேன், சின்ன பிள்ளை போயிருக்கேன். அதான் உங்களுக்கு தெரியல. சிவன் வந்து உள்ளே இருக்கார். ஒரு சிவனாலயம் இருக்கார். ஐயர் கேட்டால் சொல்லுவார், தெளிவாக சொல்லி. அவரை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? அதான் வழிபட்டுருக்காங்க தெரியுது. என்ன அப்படியே வச்சு வழிபடுறாங்க ஊர் மக்கள்? கொஞ்சம் அதை இப்போ கோயில் கட்ட போகிறாங்க. கட்ட போகிறாங்களா? நல்லதுண்ணே. நீங்கள் தொழில் துறையா? இல்லைங்கண்ணா, சாதாரண ஒரு ஆள் தான். யூடியூபர் இந்த மாதிரி அப்படி வச்சுக்கிங்களா? யூடியூபர்னு சொல்லி நீங்கள் அப்படி சேதுபதி. சேதுபதி நிறைய பார்க்குறாங்க, சேனல் பார்க்குறாங்களே. சாமி வணக்கம். சாமி வணக்கம். நாகராஜ் பேசுகிறேன் சாமி. உள்ள சாமி இந்த இங்கே நம்ம இங்கே கோயில் பார்க்க வந்திருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க. ஃப்ரீயாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா? அப்படி இல்லை, அந்த பேசுகிறாங்க, கொடுக்குறவங்கள்ட்ட பேச முடியும், ஃபோனில் பேசுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நான் இங்கே என் பேர் சேதுபதிங்கண்ணா, தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுவேன். சரிங்கண்ணா. வெளியே இருந்து கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். அவருக்கு தான் தெரியும் எல்லாம். ஓ, இல்லை, உள்ள சிவன் இருக்குது. ஓகே, சிவன் கோயிலுக்கான அந்த சப்த கன்னிகள் இருக்குது. வணங்கம் வந்துட்டு உள்ள அம்மன் சிலை இருக்கிறதுனால பிடாரியம்மன் சொல்லிட்டீங்க. ஆனால் அது பிடாரியம்மன் கோயில் இல்லை, அது வந்து சிவனாலயம். உள்ள சிவன் இருக்காரு. இருந்தாலும் உண்மைதான், இங்கே தான் இருக்கும் சொல்லுவாங்க, நம்மளாம் பார்த்ததில்ல. அக்ரஹாரம் வந்து ஓ, இங்கெல்லாம் இருந்திருக்கும். இப்போ வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? கிராமம் இங்கேருந்து இதுதான் கிராமம். அந்த வெளியே போனோன்னா கிராமம் இறையூர். இறையூர், புதுக்கோட்டை மாவட்டம், குளத்தூர் வட்டம், இறையூர் கிராமம். இறையூர் கிராமம். கிராமம், இறையூர். சரிண்ணா. அடிப்பாரா? அடிப்பாங்க. அவர் தான் முயற்சிலாம் இப்போ சொல்லி நான் எல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது ஊர் கோவிலா இல்லை கவர்மெண்ட் கோவிலா? இதுவரை நமக்கு அப்படி தெரியல. பட் ஆனால் வந்துட்டு கிராமத்தில் வந்து ஏதாவது விசேஷம், பொங்கல் மாதிரி விழாவுக்கு வந்து இங்கே சாமி கும்பிடுவாங்க. இங்கே சாமி கும்பிடுவாங்க. அப்போ அந்த சிறப்பு கொடுப்போம். அந்த பழைய இந்த இது இருக்குது. ஆமாம், பண்ணிட்டு அது காமாட்சி அம்மன் கோயில் இது. இதுக்கு அடுத்து அடைக்கலங்கத்தாருன்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. இங்கிட்ட இது கருப்பர், மலையாள கருப்பர், உருமநாதர் அங்கிட்டு இருக்காரு. ஏன் இந்த முள்ளெல்லாம் அப்படியே வெட்டாமல் வச்சுருக்குறாங்க? இந்த கருவாலை காடெல்லாம் வெட்டுவாங்க. ஏலம் வெட்டுவாங்க. வெட்டுவாங்க. ஓ, இந்த கோயிலாம் இப்போ தான் கட்டினாங்க. எல்லாம் கட்டி இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இது காமாட்சி அம்மன் கோயில். காமாட்சி அம்மன். ஆனால் நீங்கள் மீட்டெடுக்க வேண்டியது
உள்ளே இருக்கிற இந்த கோவில் தான். இது ரொம்பவும் வரலாற்று பழமையான ஒரு ஆலயம் சொல்லியிருக்காங்க. பழைய கோயில் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பழசுண்ணே. இன்றைக்கி வந்து ஒரு மண்மேடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எப்போ ஓடு போட்டது அதுக்கு? பழசு நாளாக போய் தான் சின்ன பிள்ளை போயிருக்கேன். இப்போ போனதில்லை, ரீசெண்டாக போனதில்லை. இப்போ என்ன வயது உங்களுக்கு? எனக்கு 37 வயசு. அப்பப்போ உள்ளே போய் பார்க்குறது இல்லையா? அது வழி தானே போகிறீங்க? நிறையா போகிறேன். நம்ம இப்போ தான் இங்கே வயல் இருக்குது, நான் வரதில்லை. கோயிலுக்கு போவோம், வருவோம், அதெல்லாம் வருவோம். கிராமத்தை ஏறி பேசினார்ல, அவர் தான் அந்த ஃபுல்லாக பூஜை பண்ணிட்டு இருக்காரு. வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணிடுறாரு. ஓ, அதான் உள்ளே வந்து அந்த பூஜை மட்டும்தான் போகிறாரு எனக்கு தெரிஞ்சு. வேறு யாருக்குள்ள போகலை. சாமி தான் கொடுக்குறேன். இந்த கொடுக்குறேன். ஐயா வணக்கங்க ஐயா. அதான் என் பேர் சேதுபதிங்க, தஞ்சாவூர்லேருந்து வரேங்க ஐயா. தஞ்சாவூர்லங்க ஐயா. நான் ஜிம் வச்சுருக்கேங்க ஐயா. சரி. இந்த கோவில் தகவல் தெரிஞ்சு இந்த மாதிரி பழமையான கோயிலுக்கு போகிறது உண்டுங்க ஐயா. சரி. அதனால் இதையும் பார்க்க வந்தேங்க ஐயா. அதனால தான் தகவல் தெரிஞ்சுக்கலாமே இங்கே இருக்கிற அண்ணன்ட்ட கேட்டேன். அவங்க உங்களுக்கு அழைப்பு போட்டு கொடுத்தாங்க. நீங்கள் தான் வழிபடுறீங்க. சொல்லுவோம். அதாங்க இதை பற்றின தகவல் தாங்க ஐயா. இது வரலாற்று சிறப்பு. அவங்க வந்து அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அது அம்மா பிடாரி அம்மன். அது பிடாரி கோயில். சப்த கன்னிமார். சப்த கன்னிமார் பிடாரி. எங்கள் மாமா தான் மாறி மாறி போய் பூஜை பண்ணிருந்தாங்க. நேற்று ரொம்ப வருஷம் மாமா பண்ணாங்க. மாமா காணாம ஆயிடுது. அதுக்கப்புறம் யாருமே பூஜை பண்ணாலும் இப்போ நான் ஒரு 20 வருஷம் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். நல்லது நல்லது. 20 வருஷமா தான் கோயில் கட்டணும் சொல்லிட்டு கரெக்டாக பண்ணல. இது கவர்மெண்ட் கோயிலா ஊர் பொதுவான கோயிலான? இல்லை, ஊர் பொது கோயிலா. கவர்மெண்ட் இருக்கான்னு தெரியல. நாங்கள் அந்த கொட்டையில் நம்பர்லாம் போட்டுருந்தாங்க. ஆனால் இது தேவஸ்தானத்தில் இல்லை. இதில் இல்லை, தேவஸ்தானத்தில் இல்லை. புதுக்கோட்டை தேவஸ்தானத்தில் இல்லை. இல்லை இல்லைங்கிறாப்புல. அங்கே வேலை போகிறேன்னு கேட்டேன். சேர்த்து விட்டுருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சிவங்கோயில் சேர்த்துருக்காங்களான்னு தெரியல. சிவங்கோயிலுக்கு என்ன பேருன்னு தெரியல. மாமாவும் காலமாயிட்டாங்க. நாங்களே வேற லைன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் விட்டு போயிட்டு ஜாயின் பண்ணோம். ஆனால் கட்டணம் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கு பிளாக் கோயில. இப்போ சக்தி உள்ள கோயில் இது. சக்தி உள்ள கோயில். நல்லா இருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து அம்மன் சிலை இருக்கிறதுனால ஒரு வேளை பிடாரி அம்மன் அழைக்கிறாங்க. ஆனால் அது சிவன் ஆலயம் தானே அது? இல்லை, சிவாலயம் வந்து இந்த சைடு இருக்கு. இந்த ரோட்டுக்கு இந்த ஏற்ற சைடு இருக்கு. ரோடு இருக்கு. ரோடுக்கு இந்த பக்கம் வளையல் இருக்கு. அது அங்கேயே தூக்கி வச்சுருக்காங்க. சிவனை தூக்கி யாரோ வச்சு வச்சுட்டா. அப்போ இந்த கோவிலுக்கான கற்கள்லாம் உள்ளே இருக்கா? உள்ள கிடக்கு. அந்த சைடு கிடக்குண்ணா. கருவூர் மாட்டிருக்கு கிடக்கு. இந்த பக்கத்தில் சில கல்லாம் எடுத்து கட்டியிருக்காங்க. சரி சரி. ரோட்டு மேலேயே அம்பாள் சிலை கிடக்கு. இந்த மாதிரி உடஞ்சு போய் கிடக்கு. போயிருக்கு கிடக்கு. உடஞ்சு கிடக்கு. அது கூட ஒரு பார்த்து இந்த பல்லவர் காலத்து கோயிலாக இருக்கும்னு சொல்றாங்க. ஆமாண்ணா, இது பாண்டியர் காலத்து பல்லவர் காலத்து கோவிலாக இருக்கணும். ஆமாம், அவ்வளோ சொன்னாங்க. ஏன்னா இந்த காலேஜில் வந்து பார்த்துட்டு போனாங்க. வந்து பார்த்து சொன்னாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் போய் ஏற்பா போடுறாங்க. ஒன்றுமே ஏற்பா பண்ணலை அவங்க. இது மாதிரி அப்படியே இருக்கு. நீங்கள் என்ன டெஸ்ட் வச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஏற்பா பண்ணலாமா? ஆமாங்கண்ணே, அன்பு தானே எல்லாம் செய்து அறக்கட்டளைன்னு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். அது மூலயமா இப்போ பழைய கோயில்களில் ஊருக்கு பொதுவான கோயில்களை அனுமதியோட புறநமைப்பு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ வந்து பார்த்ததுமே கொஞ்சம் பார்க்க சாமியெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் சூழல் வந்து சரியில்லாமல் இருக்குது. ஆமாம், ஒன்றும் வசதி இல்லாமல் இருந்துருக்கு. அது ரொம்ப கோயில் தான், வேறு வருமானம் கிடையாது. சரிங்கண்ணா. இல்லை, ஊருக்கு பொதுவான கோயில்னா உங்கள்கிட்ட அனுமதி வாங்கணும். இது அரசு சேர்ந்த கோவில்னா அரசுக்கிட்ட அனுமதி வாங்கணும். ஊரில் பேசி முடிச்சா வாங்கணும். ஊரில் அனுமதி. சரிங்கண்ணா. அப்போ நீங்கள் ஒரு ஊர் கூட்டம் போட்டுட்டு சொல்லுங்கள். அதுக்கு நாள் சொன்னீங்கன்னா நான் வரேன். நம்மளால் என்ன முடியுதோ அந்த கோவிலை, ஏன்னா பேஸ் அப்படியே இருக்குது, மேலே தான் இடிஞ்சிருக்கு கோவில். புதுசாக கட்டியிருக்காங்க. பேஸ் வந்து இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க. அதை என்னவோ சொல்கிறாங்க, இடிஞ்சது கட்டாமல் போட்டாங்க அப்படின்னு. பாலாலயம் பண்ண எந்த எப்போ பண்ணானே தெரியல. பாலாலயம் பண்ணி எப்போ பண்ணான்னு தெரியல. இப்போ வந்து சின்னதாக பண்ணி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வைத்தியர் இருக்காரு, அம்பலாருக்காரு. அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு. நாகராஜ் சொன்னேன். இப்போ பையன் ஃபோன் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாப்புல. இருக்கா நல்ல பையனா. அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சொல்லியிருக்காப்பா, செய்யணும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, கொஞ்சம் நல்லா செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சின்னதாக செய்வோம், இந்த மாதிரி போட்டு போட்டோமா திருப்பி போடுவோம், வேண்டாயா சுத்தம் பண்ணிட்டு மட்டப்படுத்திட்டு சின்ன கோயிலாகவே போட்டு விட்டுருவோம், 3 காசம் வச்சு போடலாம் அப்படின்னு சொன்னேன். சரிங்க. அந்த மாதிரி சொன்னேன். அந்த மாதிரி செய்யலாம், அது மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பெண்டிங் இருக்குது. சரிங்க. நான் இப்போ ஊரில் முக்கியஸ்தர் எல்லாம் கலந்துக்கிட்டு சொல்லுங்கள் என்னைக்கு சந்திக்கலான்னு. நாகராஜ் சொல்லுங்க. நான் நம்பர் வாங்கிக்கிறேன்.
உங்கள் நம்பர் வாங்கிக்கிறேன். நாகராஜ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நாகராஜ் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி ஓகேங்க. இப்போ அவர் நம்பர் வாங்கிக்கிறேன். ஆமாம், ஊரில் ஒரு 10 பேர் கூப்பிட்டு பேசிவிட்டு அதுக்கு என்னங்கிறத உட்காந்து பேசி ஒரு சின்ன ஒரு முயற்சியை நம்ம எடுக்கலாங்கய்யா. சரிங்களா? ஆமாம், நாகராஜ் ஸ்ரீநகர் இருந்தால் கொடுத்துட்டு போங்க. சரிங்கய்யா. ஏன்னா அறக்கட்டளை பண்ணும்போது ஆள் இருக்குன்னா ஊரில் கொஞ்சம் பணம் காசு இருக்குது, செய்யலாம். செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்கய்யா. ஊரில் பிரச்சனை இருக்குங்க. சரிங்க. நான் ஊர் ஒத்துமை இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. சரிங்க. சரி. ஆமாம், உங்களுக்கு யாருக்குலாம் பையங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க, கட்டணுங்கிறாங்க. பெரிய ஆள் கொஞ்சம் இதாக இருக்காங்க. சரிங்க. சரிங்க. நான் வரும்போது நான் உங்களுக்கு அழைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் நான் அவர்கிட்ட பேசுகிறேன். சரிங்களா? பேசிட்டு போகிறேன். ரொம்ப சந்தோஷம். நாலேஜ் கொடுத்து போக நான் ஊரில் பேசுகிறேன். சரிங்க. நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன். நல்லது. கார்டு கொடுத்துட்டு போங்க எனக்கு. சரிங்கய்யா. கொடுத்துட்டு போகிறேங்கய்யா. நன்றிங்க. சரிங்க சாமி, பார்த்துட்டு கூப்பிட்றேன். சரி நாகராஜ். சரி சாமி. அட்ரஸ் வாங்கிக்கோ. ஓகே சாமி. ஓகே. அண்ணா எனக்கு உங்கள் நம்பர் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணே, ஊரில் ஒரு கோவில் கட்டுறது சாதாரணம் இல்லை. ஊரில் எல்லார்ட்டையும் பேசணும். பேசிவிட்டு அதை நம்ம அனுமதி பொதுவாக வாங்கணும். வாங்கிட்டு அது என்ன சம்மந்தமான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணிகளை ஆரம்பிக்க பார்க்கலாண்ணே. சரிங்களா? நம்மளால் என்ன முடியுதோ அதை தொடங்க பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். அப்படியே உங்கள் நம்பர் போடுங்கண்ணே. இதில் நீங்கள் தான் நாகராஜ்? ஆமாம். ஓகேண்ணா. நான் இப்போ நம்பர் பதிவு பண்ணிக்கிறேன். என் பேர் சேதுண்ணா. ஓகே. யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு சிவனாலயம் கூட ஏதோ ஒரு புதுக்கோட்டை பக்கத்தில் இழுப்பூர் பக்கத்தில் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாங்கண்ணா. பார்த்துருக்கேன், தான் கேட்குறேன். ஆமாண்ணா, தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சரி, கொஞ்சம் பேசிட்டு சொல்லுங்கண்ணா. ஊர் கலந்து உங்களை பேசிட்டு ஈவினிங் கூட கூப்பிட்றேன். சரி, கூப்பிட்றீங்களா? சரிங்கண்ணா. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். கட்டணம் கூப்பிட்டீங்கன்னா பசங்க இருக்கும்போது அப்புறம் என்ன கூப்பிட்டு நம்ம பண்ணிடுவோம். சரிங்களா? சாமி இப்போ இடம்லாம் ஊருக்கு போயிருந்தேன்னா வெளிநாடு போய்ட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்கண்ணா. நான் இந்த உண்டியெல்லாம் பண்ணியிருந்தேன், போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் சாமி தான் பார்த்து சொன்னார். சரிங்க. நம்ம எப்போதும் வெள்ளிக்கிழமை மீட் பண்ணிடுவோம். நம்ம கோயிலுக்குள்ள பார்ப்பேன், பேசிகிட்டு இருப்போம். இப்போ சொன்னால் அது மாதிரி தான் கோயிலில் பேசியிருக்கேன், கட்டணுங்கிறாங்க. சரி, எவ்வளோ இல்லைங்க, நான் பணம் தரேன், ஒன்றும் பிரச்சனை, எவ்வளோ பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை சொல்லியிருக்கேன். ஊரில் கிராமத்தில் ஆள் இருக்காங்க. சொல்லுங்கள். இருக்குது கோயிலுக்கு இங்கெல்லாம் உம்பளம்லாம் இருக்குது, இடம் இருக்குது. புதுக்கோட்டையில் சபதி இருக்காங்க, நான் வர சொல்கிறேன். சபதி தமிழ் நமக்கு சிவகுமார் ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் என்ன? இங்கே மாப்பிள்ளை ஒருத்தர் வேலை பார்த்துட்டு. நல்லது நல்லது. நம்ம கிராமத்து மணியார் குடும்பம் சொல்லுவாங்க. 3-4 பிரசிடென்ட் பையன் அவர் பேசுகிறாங்க. அறுபதுலாம் இருக்காப்புல, ஸ்டாப்பாக இருக்காப்புல. சரிங்கண்ணே. அதான் இணைஞ்சி எல்லாட்டையும் அனுமதி வாங்கி அந்த கோயிலை எழுப்ப முயற்சி பண்ணலாம். சரிங்களா? சுதாகர் அப்போ தான் முயற்சி வந்து ஊரில் ஐயனா கோயில் கிராமத்தையுமே ஆரம்பிச்சாரு. சிறப்பாயிருச்சு. அந்த கோயில் நான் நிறைய கோயில் கட்டி முடித்தோம் ஊருக்குள்ள. கண்டிப்பாக நான் கலந்துருவோம் ஈவினிங். சரிங்கண்ணா, பேசிட்டாலைங்க. நான் உள்ளே போய் பார்க்குறேன். இது இருக்கு, இதுக்குள்ளே இருக்குது. இல்லை, அந்த 5 வாங்க காமிக்கிறேன் சார். அந்த எடுத்தாங்களா மகாவீர்? ஆமாம், அது இங்கே ரோட்டு மேலே இருக்காங்க. இங்கே வச்சுருக்கீங்களா? உங்க கூட வரட்டா? நான் காமிக்கிறேன். ஆய்வு பண்ணி எடுத்தது இது உள்ள. ஓ, இங்கேருந்து ஏதோ அம்மன் சிலை இருக்கு. ஓகே ஓகே. கோயில் இங்கே இருக்கு. ஓ ஓ ஓ. இப்போ 2 ஆலயம் பெரிய பெரிய ஆலயமாக இருந்திருக்கு. அக்ரகாரமா இது ஃபுல்லாக சொல்கிறேன். இல்லை, இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஓ, இன்னும் ஏன் இப்படி போட்டிருக்காங்க? ஓ ஓ. சரி, ஊரில் யாரும் எடுத்து தெரியல, ஏதாவது செஞ்சுட்டா அப்படிங்கிறனால அப்பெல்லாம் பயப்படுறாங்க. யாரும் செய்யக்கூடாங்கிறது இல்லை, யாருக்கு இப்படி பண்ணணுங்கிறது தெரியல. இல்லை, நமக்கு ஒரு சிலை கிடச்சிதுன்னா ஒரே ஒரு விஷயம் தானே. இந்த சிலைன்னு இல்லை, எந்த சிலை திருமணிகள் கிடைச்சாலும் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு பொதுவான ஒரு மரத்துக்கடியிலையாவது வச்சிங்கன்னு வச்சிக்கலாம். மக்கள் ஒரு குங்குமம் விதி வச்சு அப்படி தான் ஒரு சாமிக்கு வழி பிறக்கும். சரிங்களா? இது புத்தர்ன்னு அது. மகாவீரர். அதான் மகாவீரர், அந்த புத்த சமயம் சம்மந்தப்பட்டது. இங்கே பாருங்களேன், எங்கே கொண்டு வந்து இருக்க போகிறாங்க. அதாவது அங்கே ஆய்வு பண்ணி இதில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள் சரியாக வந்து அதை எடுத்து வைக்காமல் அப்படியே விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு 3 அடி இருக்கும் உயரம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீதி ஓரத்தில், அதாவது அவங்க ஊருக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே. எப்போ நான் இதை எடுத்தது?
ஓ 2 வருஷமாக இங்கே தான் இருக்குது. தண்ணியெல்லாம் வந்தாலும் அப்படி தான் அடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி சரி, நான் அப்படியே பார்த்துட்டு போகிறேன். சரிங்களா? இல்லைண்ணே, நான் அப்படியே கோயில் பார்த்தேன் இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அப்படியே போகிறேன். என்ன சேனல் சொன்னீங்க? அன்பு தானே எல்லாம் செய்யுதுண்ணே. நான் போட்டு கொடுக்குறேங்க, வரும். நீங்கள் மறக்காமல் எனக்கு அனுமதி மட்டும் கேட்டு கூப்பிடுங்கண்ணே. நான் வெறுமனே பார்க்க மட்டும் வரல. சரிங்களா? கோயிலுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு தொடங்க வந்திருக்கேன். அதாண்ணே. உங்கள் சேனல் பார்த்துருக்கேன், ரீசெண்டாக பார்த்தேன். என்ன சொல்கிறேன், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதான் சொல்கிறேன், நான் ரீசெண்டாக பார்த்தேன். ஓகே நிறைய பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்லதுண்ணே. அப்போ அழைங்கண்ணே. கண்டிப்பாக. ஓகேண்ணே, நன்றி. இல்லைண்ணே, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறேண்ணே. மகாவீரர் சிலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இதில் கிடக்க போகிறேங்க, கஷ்டமாக இருக்குல்ல. எடுத்து அதை பராமரிப்பு பண்ணணும். ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சி தான் தருவாங்க. அதை ஊரில் இருக்கிற மக்கள் நம்ம தான் வந்து அதை எடுத்து ஒரு சின்ன வழிபாடு பண்ணணும். அது சேதமடையாமையாவது கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். பார்ப்போம், நமக்கு அந்த கோவில் கட்டுமான பணிக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அவரையும் நம்ம எடுத்து வைப்போம். கோவிலுடைய கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், கோவில் எங்கேயோ சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அந்த இடத்துல இருக்குதான் கோவில். ஆனால் அதோடைய கற்கள் வந்து பாருங்கள், இதெல்லாம் கோவிலுடைய கற்கள் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்தே இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக வந்து அக்ரகாரமாக இருந்ததாகவும், ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வீடு இருந்திருக்கு, அதான் அக்ரகாரம் இருந்திருக்கு. அப்போ அங்கே கோவில் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து இது வந்து வயல் பகுதியாகவும் இது வந்து ஒரு சாலையாகவும் இருக்குது. நான் கூட கோவில் சின்ன கட்டுமானம்னு நினச்சேன், ஆனால் பெரிய கட்டுமானத்தில் கோவிலோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. என்ன ஒன்றுனா, இன்னும் அந்த கோவில்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முழுசாக அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம வரலாறில் சொல்லியிருப்பாங்க. கோவில் வந்து முழுசாக அழிஞ்சிருச்சு, இந்த மாதிரி படையெடுத்து வந்தாங்க, படையினர்னால அழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அழிந்த கோவில்களை மீட்டெடுக்கிற நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு காலங்களில் மீட் எடுத்தால் நல்லாயிருக்கும் எல்லா கோயில்களையும். ஏன்னா அதை ஒரு அழிந்த அடையாளமாக விடக்கூடாதுங்கிறது என்னோடய எண்ணம். அப்புறம் இங்கேருந்தே கோவிலுடைய கல் இங்கேருந்தே இருக்குது. இதெல்லாம் வழி. ஆடு மாடு கால்நடைகள் மேய்க்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாதைகள் இருக்குது. வேறு எந்த பாதையும் வந்து உள்ளே இல்லை. நான் கூட உள்ளே அது கூட கொஞ்சம் உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், இது சாலை ஓரத்துலேயே இருக்குங்க. இதுதான் சாலை. இங்கே பாருங்கள், கோவில் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். கோவிலுடைய கற்கள் முழுக்க கோவிலுடைய கற்கள் தாங்க. ஊரில் பிடாரி அம்மன் சொல்கிறாங்க. அங்கே அம்மன் சிலை இருக்கிறதுனால ஒரு வேளை பிடாரி அம்மன் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து சிவனுடைய இதுதான் இருக்குது. இதெல்லாம் பெரிய கோவிலுடைய பெரிய கட்டுமான கற்கள், சின்னதாலாம் கிடையாதுங்க, ரொம்ப பெருசு. இது அஸ்திவாரத்து மேலேயே கோவில் இருக்கா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆய்வுலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆய்வுலாம் பண்ணி தான் கோவில் கற்களை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அவங்க தான் சில வரலாறுகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் கோவிலுடைய சாமியோடைய பெயர் என்னன்னு இல்லை. கூகுள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறையூர் சிவன் கோவில் அப்படின்னு தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னால் சரியாக காட்ட முடியுமான்னு முடியல. என்ன காரணம்னா எல்லாமே புதஞ்சி மட்டும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று மரங்கள் வந்து மூடி இருக்கிறதுனால சரியாக தெரியல. இது கூட என்னன்னு தெரியல. பாருங்களேன், பாருங்கள், இது என்னவாக இருக்கும்? இது வந்து பானத்தோடைய ஒரு பகுதி மாதிரி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்களேன். ஆனால் இது என்னவாக இருக்கும்னு தெரியலையே.
அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. எதுவும் உருளை போல் இருக்குது பாருங்கள். பானத்தோடைய மேல், சிவனுடைய பானம் இருக்குது இல்லைங்களா, அதோடைய மேல் பகுதி மாதிரி இருக்குது. ஆனால் உடையில இது ஏதோ தனிப்பட்ட முறையில் செஞ்ச மாதிரி இருக்குது. என்னங்கிறது தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஏதோ தூணுக்கு வைக்கிற ஒரு கூம்பா அப்படின்னு தெரியல. பல்லவர் காலத்து கோவில்களாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவிலை எப்படி காட்டுறது, இப்போ உங்களுக்கு காட்டுறேன், ஓரளவுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஒரு சில விஷயங்களை நம்மளால் தெளிவாக நம்ம பார்க்குற மாதிரி உங்களுக்கு காட்ட முடியறது கிடையாது. என்ன காரணம்னா இந்த மாதிரியான இடையூறுகள். இது கோவில் கல் கிடக்குதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. கோவில் இடிந்து அப்படியே கிடக்கு. நீங்கள் இதை அப்படி தான் பார்க்கணும். அப்புறம் கோவிலுடைய தூண் கற்கள் தெரியுதுங்களா? முழுமையான ஒரு கோவிலுடைய கற்கள். என்னென்னா இந்த கற்கள் அப்படியே எடுத்தால் கூட இந்த கோவிலை கட்டுறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா ஏதுவாக இருக்கும். நம்ம அதை போய் பார்க்குறதுல இந்த இடத்துல மன்னர் வந்திருப்பார். இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு பூஜைகள் நடந்திருக்கும். இன்றைக்கி வரலாறை நம்ம படிக்கும் போதே அவ்வளோ ஆசையாக இருக்குன்னா, வரலாறே இங்கே கிடக்குதே அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆர்வங்க. பார்க்க பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம். இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்ம மற்ற கோயில்களுக்கு போகிறோம் இல்லைங்களா, அப்படி போகும்போதே இந்த கற்கள் எங்கே இருக்கும், இந்த கற்கள் எங்கே சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தூணுக்கு இடையில் வைக்கிற ஒரு கல். நம்ம மேலே இருக்கும், தலைக்கு மேலே ஒரு 8 அடி 7 அடி உயரத்தில் வைக்கக்கூடிய ஒரு கல். ஏன்னா இந்த ஊரோடைய வரலாறு ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஊருடைய வரலாறு மிகவும் பெருசு. அது இந்த கோவிலோடைய நிலை வச்சே சொல்லலாம். ஏன்னா சுமார் 200-300 ஆண்டு பழமையான ஊரோ கோவிலோ கிடையாது. இதெல்லாம் ஆயிரங்களை தொட்டிருக்கும். சுமாராக 1000 வருஷத்தை தொட்டிருக்கும். அங்கேயும் இல்லை, இன்னொரு அஸ்திவாரமும் உள்ளே இருக்குங்க. இன்னொரு அஸ்திவாரம் இருக்குது. இங்கே பாருங்கள், அம்மனுடைய சிலையை மீட்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. அதுவும் உடைந்த நிலையில். அம்மன் தான், அம்மன் திருமேனி தெரியுதுங்களா? ஆனால் இது அம்மன் திருமேனி முழுதாக செய்யப்பட்டதா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு இது அம்மன் திருமேனிக்கு இங்கே வர்றதுக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு தாடி போல் வந்திருக்குங்க இந்த இடம். ஒரு முழுசாக செய்யப்படாத சிலையா என்னங்கிறது தெரியல. இந்த இடத்துல நம்ம கழுத்துக்கு வர அந்த பள்ளம் வரணும் இல்லைங்களா, அது வராமல் ஒரு தாடி இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் இருக்குது. ஆனால் ஒரு பெண் மரபுங்க இருக்கிறதுனால இது ஒரு பெண் திருமேனின்னு தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம அங்கே பார்த்துட்டு வந்தோம். இப்போ இங்கே ஒரு அஸ்திவாரம் இருக்குது பாருங்க, தெரியுதா? இதை நான் உங்களுக்கு கூகுளில் காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு கருவேல மரம் சூழ்ந்து இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ட்ரோன் ஷாட்டில் காட்டுறேன். அங்கே பாருங்கள், நந்தி சிவன் இருக்கிற இடத்துல நந்தி இருப்பார், நந்தி இருக்கிற இடத்துல சிவபெருமான் இருக்கணும். அப்போ இது சிவனுடைய ஆலயமாக இருக்கலாம். அதனால தான் சொல்லியிருக்காங்க, நந்தியை வச்சு சொல்லியிருக்காங்க. இங்கே ஏதோ ஒன்று உடஞ்சிருக்குங்க. ஏதோ ஒரு திருமேனி தாங்க இது. பாருங்கள், திருமேனி தான். ஏதோ ஒரு திருமேனி உடைந்து புதைந்து இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள். ஏன்னா ஒரு சிற்பத்துக்கான இது அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. சோப்பா நந்தியை பார்ப்போம். இதுதான் பானம் மாதிரி தெரியுதுங்க. பாருங்களேன், புதைஞ்சிருக்கிறது தாங்க பானம் மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு நந்தியாருடைய ஒரு பாகம் தான் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கல் ஒரே மாதிரி இருக்குது. இந்த கல்லும் அந்த புதைந்து இருக்கிற அந்த கல்லும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது.
அப்போ நந்தி எப்படிங்க இப்படி உடைக்க முடியும்? கண்டிப்பாக போர்களில் உடைந்ததாக தான் இருக்கணும். ஏன்னா இடிந்து விழுந்தது சிலைகள் வந்து இப்படி வெட்டப்பட்டிருக்காது. பார்க்கவே ஒரு இதாக இருக்குல்ல. முகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி உடைஞ்சிருக்கு. நல்லா அமர்ந்த நிலை நந்தி. நந்தியோடைய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்து நந்தி போல் தான் இருக்குது. இது வந்து ஆவுடையோடைய ஒரு பாகம் போல் இருக்குது. இங்கே ஒரு ஆவுடை பார்த்தாங்களா, ஆனால் இது ஆவுடை போல் தான் இருக்குது. இது என்ன இருக்கும் பார்த்துருவோமா? சாமியாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரியலங்க. ஆனால் பானம் போல தான் இருக்குது பார்க்க. அப்பா அசைக்கவே முடியல. அசைக்க முடியல. பானம் தாங்க. பானம் தான் இருக்கணும். பானமாக தான் இருக்கணும். அது தெரியுது பாருங்க. இது பானமா? நந்தியோடைய பின்புறம். நந்தியோடைய பின்புறங்க. நந்தியோடைய பின்புறங்க பாருங்களேன். ஆனால் பானத்தோடைய மேல் பகுதி மாதிரியே இருந்தது. கொஞ்சம் எடுக்கவும் தான் வால் தெரியுது பாருங்கள். பாருங்க வால் தெரியுதா? ஆனால் இது மூடி இருந்ததுன்னா பானம், ஒரு பானம் உடஞ்சிருந்தா அப்படி இருக்கும். அப்படியே இருக்குதுங்க. முட்டை இருக்குது. இது என்ன முட்டைங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். அது இந்த இடத்துல போய் இருக்குது. சரி, நான் எதுவும் கலைச்சிட்டேன். நான் கூட்ட பள்ளி இப்படியா விடும்? பள்ளி முட்டை மாதிரியும் இல்லை, ஆனால் ஒரு புது முட்டையாக இருக்குது. சரி, உடைக்க வேணாம். அதை அப்படிங்க வச்சுருவோம். இது வந்து நந்திங்க. நந்தியோடைய பாதிபுரம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே. மீதி நந்தி வந்து இங்கே இருக்குது. நந்தியோடைய வால். இது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தி இதெல்லாம் எடுத்து என்னென்னு பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் எடுத்துருக்கணும். சரிங்களா? நந்தியோடைய வால் தெரியுது பாருங்க. நந்தியோடைய பின்புறம் இது. சரிங்களா? இது பின்புறம் அப்படியே பாதி உடைஞ்சிருக்கு. இப்படி ரெண்டாக அப்படி உடஞ்ச நிலையில் இருக்குது. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நந்தியோடைய முன்புறம் இப்படி. அந்த காலத்தில் இந்த மாதிரியான சிலைகளை உடைக்கிறதுக்குன்னு எதுவும் தனிப்பட்ட ஒரு ஆயுதங்கள் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியலைங்க. ஏன்னா சர்வசாதாரணமாலாம் இப்படி உடைச்சிட முடியாது இல்லை. அப்போ இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆயுதம் இருந்திருக்கணும். அதோட சிவபெருமான் தான் இருக்கான்னு நினச்சேன். அதனால தான் சிவன் வந்து அங்கே இருக்கார். இதுக்குள்ளே தான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய அஸ்திவாரத்துலேருந்து கோவில் இடிஞ்சிருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. நந்தியோட இதே வந்து பார்த்திங்கன்னா பல பாகங்கள்லாம் இருக்குது. அப்போ அது வந்து, ஆனால் அது அம்மன் பிடாரி அம்மனுக்கான ஒரு கோவில் மாதிரி தெரியல. ஏன்னா பிடாரியோடைய சிலை அங்கே இல்லை. ஊரில் தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஒரு கல் ஏதோ இருக்குது பாருங்கள். இங்கே ஏதோ ஒன்று கிடக்கு. அச்சோ, இங்கே கிருஷ்ணருடைய சிலை இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு சிலை உடஞ்சிருக்குங்க. உள்ளே இருக்குது போக முடியல கிட்ட. கிருஷ்ணருடைய சிலை தாங்க. இல்லையே, பைரவர் மாதிரி இருக்கார். பைரவருடைய திருமணி போல் இருக்குன்னா இப்போ இந்த உடைந்த பாகங்களுடைய மிச்சங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்கும். இங்கே பாருங்கள். இது என்ன திருமணியாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? ஒரு அழகான ஒரு நல்ல கருன்னு இருக்குது அந்த திருமேனி. கிட்ட போக முடியல, ஏன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முள்ளில் இருக்குது. இது என்ன திருமேனியாக இருக்குங்கிறது தெரியல.
எல்லாம் உள்ளே இருந்திருக்கு. உள்ளே இருந்ததை தான் எடுத்து அப்போ வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து இதை சரி பண்ணதாக சொல்கிறாங்க. 2 புறமும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுடைய கற்கள் வந்து விழுந்து கிடக்குங்க. இங்கே பாருங்க, இங்கிட்ட ரோடு வந்துருச்சு. நம்ம சொன்ன கோவில்லாம் இந்த புறம் இருந்துச்சு. ஆனால் இங்கேயும் வந்து கோவிலுடைய கற்கள் கிடக்கு. நம்ம நினைக்கிறத விட வரலாறு ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வந்து கணிச்சிட முடியாது இதுக்குள்ளே தான் வரலாறு இருக்கும் அப்படின்ட்டு. இப்படி தேடி தேடி பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் வரும். ஆனந்தத்தோடு சேர்த்து கொஞ்சம் கஷ்டமும் வரும். ஏகப்பட்ட முள் குத்துது. செப்பல் ஃபுல்லாக முள். எடுத்துட்றேன் ஒரு நிமிடம். இந்த செருப்பில் முள் குத்திச்சுன்னா நார்மல் நடக்கும்போது தெரியாது. இந்த தார் ரோட்டில் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எங்கெல்லாம் அந்த முள் குத்திருக்கோ அங்கெல்லாம் மட்டும் முள் ஏறும். அப்போ அனுமதி கிடைக்கணும். இந்த காணொளி நாளைக்கு நாளான்னைக்கு வந்துடும். அதுக்குள்ளே அனுமதி கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஆலயங்க, சின்ன ஆலயம்லாம் கிடையாது, பெரிய ஆலயம். மீட் எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்போ பாருங்களேன், இவ்வளோ நேரம் நிற்கிறேன். இது வந்து ஊருடைய பின்பகுதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நேரம் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நிற்கிறேன். எந்த ஆட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கடந்து போகல. எல்லாமே முள்ளுங்க, ஃபுல்லாகவே முள். இதுக்குன்னே ஒரு தனி வந்து காலணிகள் இருந்தால் தான் இங்கே வர முடியும் போல். ஏன்னா அவ்வளோ முள். ஓரளவு உள்ளே போயிட்டு வந்ததுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக இதாக ஒட்டிக்கிச்சு. ஓரளவுக்கு வேணுங்கிற தகவலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இறைவன் அவருடைய அருளால் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளால் என்ன முடியும் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அப்படிங்கிறத பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கோவிலோடைய இது எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 4-5 கட்டுமானங்களாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்திவாரங்கள் மட்டுமே ஒரு 4க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ எத்தனை கோவில்கள் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. என்னென்ன மாதிரியான கருவறைகள் இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. ஒருவேளை பெருமாள் ஆலயம் இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது ஆய்வாளர்கள் ஆய்வுக்கு பின்பு வேணால் தெரிய வரலாம். சூழல் எப்படி இருக்குது பாருங்கள். முழுக்க ஒரு கருவேலங்காடு தான். இதில் ஒரு அமைதியான நிலை, ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நிலைன்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல சாமி இங்கே இருக்கார். ரொம்ப அழகான ஒரு சூழல். அதுக்காக நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இவருக்கு ஒரு அடுத்த நிலையை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தே தீரணும். அதான் ஏற்கனவே அவர் எப்படி இருந்தாரோ ஒரு நல்ல நிலையில் அந்த நிலையில் கொடுக்கணும்.
மேலே பார்த்த வரைக்கும் அங்கே இருக்கிற கன்னிமார்கள், அதாவது சப்தகன்னிகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னமடையாமல் ரொம்ப நல்ல நிலையிலே இருக்கிறாங்க. சாமியும் பின்னம் இல்லை. ஆனால் அதாவது பானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு பழமையான பானங்கிறதுக்கு உதாரணங்கள் அதிலே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. சாமியில் உள்ள அந்த விரிசல்கள். இவ்வளோ நேரம் நம்ம கூட காணொளியில் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இறைவனுடைய அருளால் கண்டிப்பாக இன்னொரு முறை திரும்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் எனக்கு வாய்ப்பு அளிக்கட்டும். கூடிய விரைவில் ஒரு அணையா விளக்கு வைக்க பார்ப்போம். அதன் பிறகு சாமி ஊர் மக்களோடு சேர்ந்து அவருடைய அனுமதியோட ஒரு நல்ல ஒரு வழியை காட்டட்டும். சரிங்களா? ரொம்ப அழகான ஒரு கோவில். நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். போக மனசு இல்லை. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமர்ந்த நிலையில், ஏன்னா அவ்வளோ ஒரு தனிமையில் இருக்கேன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழலை இறைவன் வந்து கொடுக்குறாரு. இந்த கோவில் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இயற்கையில் இருக்கிற இந்த பறவைகளோட அதிசயங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய குரல்கள் அவ்வளோ இனிமையாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல, பல தரப்பட்ட ஒரு குரல்கள். அந்த ஒரு இயற்கை சத்தத்தோடு அவர் இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஓகே, உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த காணொளியில் பார்ப்போம். இந்த கோவில் நம்ம ஈடுபடாட்டாலும் பரவாயில்ல, அவங்க எடுக்கிற முயற்சி நல்லா இருக்கணுங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. நன்றி.